ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வருந்தேறும் உறவுகள் அனைவருக்கும் இனிய நாள் இனிய நாளாக அமைந்திட எங்களுடைய வாழ்த்துக்கள். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமேங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துறையை மேலும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் ஜெயந்தி, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்துல முதலியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பிகாம் முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க திருப்பத்தூரில் வசிச்சிட்ருக்காங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்திலே விவாகரத்தும் ஆயிடுச்சுங்க. கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிட்டதாக சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்கலாம் எதுவும் இல்லாதனால வரக்கூடியவருக்கு குழந்தைங்க இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய அப்பா கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க. அம்மா ப்ரைவேட் ஜாபில் தாங்க இருக்காங்க. இவங்க ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்கிறனால வரக்கூடியவரும் ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலே ஓகேவா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சொந்த வீடு மட்டுமாவது இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்களுடைய அப்பா தன்னோட பொண்ணுக்கு ஒரு 20 சவரன் நகை போடுறதாகவும் அது இல்லாமல் ஓரளவு சிறுசனத்தெல்லாம் செய்வோன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு அக்கா ஒரு தம்பி. அக்காவுக்கு மட்டும்தாங்க கல்யாணம் ஆயிருக்கு. தம்பி படிச்சுட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னுடைய ஃபோட்டோவை கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா கண்மணி, வயது 37 வயது ஆகுதுங்க. ராசி விருச்சக ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல முதலியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க பியூட்டி பார்லர் சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க திருச்சியில் வசிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி இவங்களுடைய கணவர் வேறொரு பெண்ணோட அஃபேர் வச்சுட்டு அந்த பொண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க பஞ்சாயத்து வச்சு இவங்க விவாகரத்து பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை மட்டும்தாங்க. ஸோ குழந்தைய வளர்த்திட்டு இவங்க அப்பா அம்மா வீட்டில் தான் வசிக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய பொண்ணுக்குன்னு ஒரு 1/2 ஏக்கர் நிலம் அவங்க ஹஸ்பண்ட் சைடு கொடுத்துருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க பியூட்டிஷியன் படிச்சுட்டு இவங்க பியூட்டி பார்லர் வச்சுக்கிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய பொண்ணுக்காகவும் இவங்களுக்காகவும் இப்போ மறுமணம் பண்ணிக்கிறாங்க. ஜாதி எதுவாக இருந்தாலும் ஓகேங்க. நல்ல குணமாக இருக்கணும், ஓரளவு ஒரு 10ஆவது படித்தவராக இருந்தாலும் ஓகே, படிக்கலைனா கூட போதுங்க. எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாதவராக இருந்தால் மட்டும் போதும் தாங்க கேட்டிருக்காங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னோட குழந்தை மாதிரி பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க சொந்தமாக சம்பாரித்து ஒரு 10 சவரன் நகை சேர்த்து வச்சுருக்கிறதாகவும் ஒரு பிளாட் வாங்கி வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இது போன்ற இலவச வரங்களை உடனுக்குடனே பெறணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.